வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. ஓகே, ஆல்ரெடி வந்து ரியல்மி 12 Pro Plus ஓட வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அதோட சின்ன தளபதி குட்டி தளபதி தான் அவரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் 4000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. அது 30,000 ஸ்டார்டிங் பிரைஸ். 4000 ரூபாய் தாண்டி 4 டிஃபரன்ஸ் ஏதாவது சொல்றா? 4 டிஃபரன்ஸ்னா மெயினாக வந்து கேமரால டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் கேமரா ஃபீச்சர்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ப்ராசஸர்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இன்னும் ஒன்னு சொல்லணும்னா ஜூம் பண்ணலாங்க. அதான் கேமரால சொல்லிட்டாலே அவ்வளவுதான். அதுல வந்து 120x ஜூம் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து 20x ஜூம் தான். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அதே டிஸ்பிளே தான். போன ஜெனரேஷன்ல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான். அதே கவுடு பாக்குறதுக்கு வந்து அதே போன் தாங்க. உள்ள SoC மாத்தி. ஆனா இதுல 100 MP அப்படின்னுவாங்க. இதுல வந்து 50 MP தான். ஆனா பெட்டர் சென்சார் இருக்கு. IMX882 890 அளவுக்கு இல்லைனாலும் இது வந்து கொஞ்சம் இது இருக்கு. ஸோ டிஸ்பிளேல அதுல என்ன பாத்தீங்களோ அதே டிஸ்பிளே தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கூட ஃபாஸ்டா தான் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஆனா ஓவராலா டப்பால இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் பாக்கும்போது இதுல ஆனா ஏன்டா பிளேடு போட்டு வச்சிருக்காங்க பிரைஸ். அது MRP எவ்வளவு? ஆனா இப்பதான் உனக்கு தான் பிரைஸ் தெரியுமே. நேவிகேட்டர் பீச் தான் நம்ம கிட்ட இருக்கு. 8GB 256GB. இது வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஸோ 8GB 128GBலயும் வருது. ஓகே. சார் வேல்யூ 1.125. இது வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 0.718. ஸோ இது தவிர ப்ளூ கலரும் வருது. இதுல இந்த ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலரும் வரும். ஸோ இதுல வந்து டெலிஃபோட்டோ போர்ட்ரேட் தான் இருக்கு. பெரிஸ்கோப் கிடையாது. ஆனா MX882 இருக்கு. அதுல வந்து 890 இருக்கு. அது கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் சென்சார். ஸோ 6 Gen 1 ஓகே, இதுவும் ஒரு டீசென்டான சிப் தான். 7S Gen 2 அளவுக்கு இல்லைனாலும் ஓகே. 120Hz கர்வ் டிஸ்பிளே இவ்வளவுதான் வந்து போட்டிருக்காங்க. அதே சார்ஜர் தான் இருக்கு. அதே 67 வாட் சார்ஜரு. இந்த கேபிள் இருக்கு. அந்த மற்ற சிம் எஜெக்டர் டூல், ஒரு கேஸ், அதே கேஸ் தாங்க இருக்கு. ஸோ அதே TPU கேஸ். ஓகே. போன வருஷம் போன என்னடா எடுத்து காமிக்கிறேன், இந்த வருஷத்துக்கு எடுத்துக்காட்டு. இந்த வருஷத்தும் நிறைய டிசைன் தாங்க இருக்கு. வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஓகேயா? ஏன்னா இந்த இதெல்லாம் பெரிஸ்கோப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வைக்கிறதுனால. ஆனா ரெண்டுத்துலயும் 5000 mAh தான் இருக்கு. அதனால இது ஹெவியா ஃபீல் ஆகுது இதை கம்பேர் பண்ணும்போது. கேமரா அதான் மெயின் ரீசன், கேமரா தான். கேமரா பெட்டர் கூலிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் 4000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்ல வரேன். மற்றபடி இதே இந்த மாதிரி டிசைன் தான் இருக்கு. இதுலயும் ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கு. ரெட் கலர் இல்ல, ரெட் கலர் வந்து இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். ப்ரோ பிளஸ்க்கு மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவ் இருக்கு அப்படின்னு இருக்கு. மற்றபடி போர்ட்ஸ் இது எல்லாமே அதே தான், ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுத்துலயும். அதே ஃபோன் தானே. அப்புறம் அப்படிதான் சைட்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். பாட்டம்லயும் வந்து அதே டுவல் சிம் எக்ஸ்பேண்டபிள் கிடையாது. மைக்ரோஃபோனு, USB ஸ்பீக்கரு. ஸோ டாப்ல வந்து செகண்டரி இது. ஃப்ரண்ட் கேமரா டிஃபரன்ஸ் இருக்கு. 16MP 32MP அது டிஃபரன்ஸ் இருக்கு. டாப்ல அதே தான் இருக்கு. IR பிளஸ் எல்லாம் கிடையாது. ஓகே. சரி, இப்போ 11 ப்ரோக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண எப்படி இருக்கு? 11 ப்ரோக்கும் 12 ப்ரோக்கும் சைடு பை சைடு. 11 ப்ரோக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, கலர் கூட வித்தியாசம் இல்லையாடா? லைட்டா மைல்ட் ஸ்மூத்தா இருக்கும், அவ்வளவுதான். இது கொஞ்சம் ஹார்ட் ரஃப்பா இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. பீச் கலரும் கொஞ்சம் ஸ்லைட்டா மாதிரி இருக்குல்ல. ஓகே. இது கொஞ்சம் ரொம்ப லைட்டா இருக்கு, கொஞ்சம் இதுவா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த சைட்ல அதே தான் இருக்கும். டிஸ்பிளே அதே தான் ரெண்டுத்துக்குமே. ஓகே. இதுவும் அதே தான். ஸோ பாட்டம்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். இல்ல கொஞ்சம் இதுவா இருக்கு, கொஞ்சம் லைட்டா இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. டாப்லயும் அதே தான் இருக்கு பாருங்க. ஓகே. போன ஜெனரேஷனுக்கும் இதுக்கும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. போன ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் கூட வித்தியாசம் இல்லை. இந்த ஜெனரேஷன்லேயே ரெண்டுத்துக்கும் இடையில பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஓகே. ஸோ இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ்னு வரும்போது கலர் வைஸுங்க அதே தாங்க இருக்கும். அதே தாங்க, எல்லாமே அதே தான் இருக்கு. நேற்று பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் திரும்ப நீங்க இதில் பார்க்க போறீங்க. ஸோ ப்ரோ பிளஸ் வீடியோ போய் பார்த்துக்கோங்கிறத எதார்த்தம். ஆமா, ஒரு சேஞ்சுமே இல்லை. அதே வீடியோ கலர் பூஸ்ட் இருக்கும். அதே கேமரா கட்டலாமா, பிரைட்னஸ். ஏன்னா நான் அந்த ஸ்க்ரீனே வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு கோட் HDR டிஸ்பிளே HD பேனல்ல 4K வாடா, உன் அளப்பறைக்கு அளவு இல்லையாடா? 1080 இல்லை 2K போட்டிருந்தா கூட மனசுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும்டா. ஆனால் பொசுக்குன்னு போட்ட பற்றி என்னது இது? ஏன் இல்லை, அது அடாப்ட் ஆகுது. இப்போ சரியாயிடுச்சு. அது 4K பார்த்ததும் கொஞ்சம் திணறிடுச்சு போல. என்ன திடீர்னு நம்மள போய் 4K ப்ளே பண்ண சொல்றான். அதே தான் HDR பேனலு, வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கும். ஸ்லைட்டா கர்வ்டு ஸ்க்ரீன் இருக்கு. பாட்டம் பேசலும் கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல பேனல் தான். ஓகே. இதுவும் அதே தான். ஓகே. ஸோ கேமராப்பா சரி, டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது வந்து 6x வரைக்கும் இருக்கு. இது வந்து 4x, மேக்ஸிமம் வந்து 20x வரைக்கும் தான் போகலாம். இது வந்து 120x வரைக்கும் இருக்கு. ஓகே. ஓகே. அடே எங்கப்பா. ரைட்டு. ஸோ அது தவிர மோர் ஆப்ஷனில் போனால்
ஒன்றுமே சேஞ்ச் இருக்காது, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். போர்ட்ரேட் ஃபில்டர்ஸு இது எல்லாமே அதே தான் இருக்கும். ஓகேயா? மெயினாக எங்கே சேஞ்ச் வரும்னா இந்த வீடியோவில் போனால் இந்த இடத்துல அப்பர்ச்சர் இருக்கா, டெப்த் ஆஃப் ஃபீல்டு அது இல்லை. என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க? இதில் ஃப்ரண்ட் கேமராலையும் வேறு இருந்தது 720p. அதில் இதில் ஃப்ரண்ட் கேமராலாம் இல்லை, ரியருக்கே இல்லை, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, மற்றபடி எல்லாம் அதே தான், மீதெல்லாம் சேமு. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டிலாம் வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ பார்த்துட்ருப்பீங்க, குவாலிட்டி எந்த இஷ்யூமே இருக்காது. அதே 8MP அல்ட்ரா வைட் தான் இருக்குது. ஸோ மெயின் சென்சாரும் டே டைமில் வந்து எந்த இஷ்யூமே இருக்காது. ஸோ லோ லைட் போகும்போது தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரான லோ லைட்டு. அதே மாதிரி ஜூம் இதில் 6xலாம் வந்து நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த இன்சென்சார் ஜூம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் 4x வரைக்கும் தான் ஓரளவுக்கு இன்சென்சார் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஓகே, 10x வரைக்கும்லாம் போகலாம், ஆனால் உங்களுக்கு இது அந்த குவாலிட்டி நல்லா இருக்காது, குவாலிட்டி அந்த அளவுக்கு இது இருக்காது. ஸோ அதே மாதிரி வீடியோலையும் அப் டு 4K 30 FPS வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி அல்ட்ரா ஸ்டடி மோட் போனால் 1080p 60 FPS இருக்குது. ஸோ போர்ட்ரேட் அதே மாதிரி கிடையாது. HDR வீடியோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி 1x 2x இந்த மாதிரி ஃபோட்டோஸு இதெல்லாமே எடுக்கும். ஆனால் 3 மட்டும் நான் எடுக்கலைங்க. ஸ்டாரி மோட்லாம் இருக்குது, 3ஐயும் காணும் 2 நாளாக. ஆமாம், நான் எடுத்து பார்த்தேன், பட் கொஞ்சம் பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருந்தது. நீ பார்த்துருப்பியா தான் 12 Pro Plusல 3 இருக்குது. அது கொஞ்சம் அது அவ்வளோ ஜூம் கேப்பபிலிட்டிஸ் இருந்தே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. 4K 30 FPS ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் நல்லாயிருக்கு. ஸ்டெபிலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸில் தான் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோடில் ஆன் பண்ணல. ஜூம் ஆப்ஷன் அப் டு 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸோ இதில் பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. HDR வீடியோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா, ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமம் 1080p 30 FPS இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க மாதிரி தெரில, ஏன்னா அப்பர்ச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆப்ஷனே இல்லை இதில். டைனமிக் ரேஞ்ச் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. பின்னாடி எதுவும் தெரில, ஆனால் ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. ஸ்டெபிலைசேஷன் ஃப்ரண்ட் கேமராவில் எதுவும் ஸ்டெபிலைசேஷன் இருக்க மாதிரி தெரில, ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கலாம். மற்றபடி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 14 தான் இருக்குது. ஸோ Realme 5.0 Android 14 தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் அப் டு 8GB வரைக்கும் இருக்குது. மெமரி எக்ஸ்பென்ஷன். Snapdragon 6 Gen 1 வந்து ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே, லேக்ஸு அதெல்லாம் வந்து எதுவும் இருக்காது. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்ப்பீங்க பெஞ்ச் மார்க்ஸ் எந்த அளவுக்கு. ஆனால் 7s Gen 2ல் வந்து கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் 7050யோட கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் இதுதான். இந்த நேமிங் தான் வந்து கொஞ்சம் குளறுபடியாக இருக்குது, இதுவாக இருக்குது. ஆனால் நல்ல இதுதான். அதில் போனால் பூமி கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கா? ஓகே, இருக்குங்க, அது மாதிரி தாங்க. அப்புறமா ஏதோ சைடு இதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க, தீம்ஸு இதெல்லாம் வந்து இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஏஜ் லைட்டிங்கு, தீம்ஸு, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எங்கே இருக்குது? ஸ்ப்ளிட் வியூ, ஸ்மார்ட் சஜஷன்ஸு, சைட் பார், கலர் வைஸ்க்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே. சைட் பாரில் வந்து இந்த வாட்டி தான் ஃபைல் மேனேஜர்லாம் இங்கே வந்துடும். ஃபைல் டாக்கு இதெல்லாம் கலர் வைஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம், கலர் வைஸில் எப்பயுமே உண்டு. ஸோ இதெல்லாம் இதுலேயும் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 6 Gen 1 வந்து உனக்கு ஸ்மூத்னஸ் ஆஸ்பெக்டில் எப்படி வச்சுருந்தது? நல்லா தான் இருந்துச்சு, எந்த இஷ்யூமே இல்லை. ஸ்மூத்தாக தான் இஷ்யூஸ்லாம் இல்லை, கால் ட்ராப் இந்த மாதிரியான விஷயங்களும் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேறு, இயர்பீஸும் லவுடாக தான் இருந்தது. ஸ்பீக்கரில் பேசுகிறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து குவால்காம் பேஸ்டு ஃபோன்ஸ் போகும்போது நமக்கு பெரிய அட்வான்டேஜே இதுதான், மாடம் நல்லாயிருக்கு. ஸோ ஒய்ஃபை எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். பட் இது ஒரு கேமிங் டிவைஸ் கிடையாதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமிங் வாங்கணும்னா கண்டிப்பாக போக்கோ இந்த மாதிரி. அப்போ நீங்கள் கேட்ட நார்டு C3 கூட ரொம்ப ஆஹா ஓஹோலாம் கிடையாது இல்லை. நார்டு 3 என்னது? நார்டு 3 வந்து 9000. அது ஓகே. இந்த C3 வந்து 778G இருக்கு. அதெல்லாம் 782G அதெல்லாம் போனோம்னாலும் அகைன் அதெல்லாம் கேமிங். நீங்க ஆல்ரெடி கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க, பெஞ்ச்மார்க் கம்பேரிசன். அவ்வளோதான். இதில் வேப்பர் சேம்பர் இருக்குன்னு போட்டிருக்காங்க ரெண்டுத்துலையுமே. ஆனால் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு தெரில. நீங்கள் வந்து இன்டென்சிவ் கேமர், நம்ம கேமர் கிடையாது. இன்டென்சிவ் கேமர் இருந்தால் அவ்வளோ பெரிய வேப்பர் சேம்பர்லாம் கிடையாது. ஆமாம், இது எல்லாமே வந்து சப்ஜெக்டிவ் ஏரியாஸ் டு கன்சிடர் திஸ் ஃபோன். பேட்டரி லைஃப் இதே பேட்டரி தான், இதே 5000 mAh பேட்டரி, 6 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, எல்லாமே சேம் தான். ஸோ இந்த 4000 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்து மெயினாக வந்து இந்த கேமராக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு, அது தவிர இந்த மாதிரி கேமரா ஃபீச்சர்ஸ், இந்த போர்ட்ரேட் வீடியோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து இந்த 4000 டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டுருக்கு. 12GB RAM ஏன் லான்ச் பண்ணலன்னு எனக்கு தெரில. வெறும் 8/128, 8/2. ஒருவேளை ரெண்டுமே ப்ரைஸ் வந்து மர்ஜ் ஆகும்னு நினைக்கிறாங்களோ? ஓகே, இதுவும் அதுவும் ஒரே பிரைஸ். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக 12/2 இருந்தால் இன்னும் ஒரு 28,000 29,000 வச்சா அது 30,000க்கே கிடைக்குது. அதுக்கே போயிடலாமே, நம்ம இதை வாங்கணும். ஸோ யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் மொத்தங்க
இந்த ஃபோன் வந்து நீங்கள் எப்படின்னா 30,000 ரூபாய் என் பட்ஜெட் அதுக்குள்ளே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும், ஓரளவு கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா சரி. மல்டிமீடியா கன்சம்ஷன் தான் எனக்கு அதிகம், அப்படி யோசிக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு நல்ல ஃபோனாக இருக்கும். பட் கேமிங் எனக்கு முக்கியம், கேமரா டாப் நாச்சாக இருக்கணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே உருப்படியாக இல்லைங்கிறது தான் இது அர்த்தம். மேபி பழைய சாம்சங்கோட அந்த S21 FE 888 ஓப்போ ரெனோலாம் கம்பேர் பண்ணும்போது இது பெட்டருங்க. அது வந்து ரொம்ப சோக செய்தி. இத்துடன் இந்த செய்தி முடிகிறது. ஓப்போ ரெனோவில் வந்து அந்த பேசிக் அந்த மிட் ரேஞ்ச் லிட்டியா சென்சார் தான் இருக்கு. என்ன அதில் ஏதோ NFC கொடுத்துட்டாங்க அதிசயமா, அவ்வளோதான் 30,000 ரூபாய்க்கு. அதே மாதிரி 11 பற்றி பேசும்போதே இவ்வளோ காண்டா இருக்கும். 11 ப்ரோலாம் பற்றி பேசினா எழுந்து போய் அடிச்சிருவோம், அந்த அளவுக்கு காண்டா இருக்கும். 40,000. ஆமாம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரியல்மி நல்லா ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து போக்கோ X6 இருக்கான், அது 7S Gen 2. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் பற்றி ஆச்சா, ரெட்மி வந்து இந்த தடவை டிமென்சிட்டி தானே யூஸ் பண்ணுறாங்க, இவங்க குவால்காம் பக்கம். இல்லை, அவங்க ரெட்மி வந்து ஒரு ஆப்ஷன் 7S Gen 2 வச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து 7200 அல்ட்ரா வச்சிருக்காங்க, கொஞ்சம் ஹை எண்ட் மாடலில். 7200 அல்ட்ரா ரெண்டுமே வந்து ஸ்னாப் டிராகனுக்கு போயிட்டாங்க. ஸோ மீடியாடெக்கே போகல. இவன் மெயினாக கேமரா தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த பெரிஸ்கோப் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு பிபிகே எல்லாமே அதான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் OnePlus அந்த மாதிரி பண்ணிடுவாங்க, வாய்ப்பு இருக்கு. R சீரிஸ்க்கு வந்துடும், 13R அந்த மாதிரி பெரிஸ்கோப் கேமரா அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ரெட்மியில் வந்து பெரிஸ்கோப்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த 200 MP போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட இவங்களே ஈவெண்ட்டில் சொன்னாங்க, நாங்கள் முன்னாடிலாம் வந்து 200 MP தான் இதுன்னு நினச்சோம், இப்போ வந்து சென்சார் பெட்டர்ன்னு நினைக்கிறோம் அப்படின்றாங்க. மாற்றி மாற்றி பேசுவாங்க, அவ்வளோதான். போன வருஷம் 200 MP பெட்ரு, 100 MP 150 MPன்னுவாங்க. இப்போ வந்து 50 MPலேயே வந்து நல்ல சென்சார் கொடுத்தா நல்ல குவாலிட்டி அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க. ஒரு வருஷம் ஒரு மாற்றி மாற்றி பேசுவாங்க. தோணுது இல்லே, விற்கணும் ஏதாவது சொல்லணும், அதனால சொல்கிறாங்க. IP ரேட்டிங்ஸ் இருக்குது, IP65 இருக்குது ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. 12 Pro 12 Pro Plus ரெண்டுத்துக்குமே வந்து IP65 இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. இதில் ஒயர்டு சார்ஜிங்லேருந்து எல்லாத்தையும் பற்றி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஸோ அதுவும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இது ப்ரோ ப்ளஸோட இது பார்த்துக்கோங்க, அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஐடென்டிக்கல் தான். எனக்கு ப்ரோ ப்ளஸ்லையும் பேட்டரி லைஃப் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபீலே ஆகலை. பார்க்க போனால் எனக்கு ஃபன்டச் OS மேலே தான் கொஞ்சம் காண்டா இருக்குது, கொஞ்சம் நிறைய பக்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதான் இவனுக்கு கலர் வைஸ் எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது வர வர. இந்த கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்டில் வந்து OnePlus, ஓப்போ, ரியல்மி எல்லாம் ஒரே சாஃப்ட்வேர் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்களா, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பாய்.